Hi friends, வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. இந்த ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் நீங்கள் பேக் போர்ஷன் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கான மெயின் கிளாத்தும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நீங்கள் எப்பவும் போல் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கழுத்துடைய இறக்கம் எவ்வளோ ப்ளஸ் அரை இன்ச்சு எப்பவும் போல் நீங்கள் மார்க் பண்ணுறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன டிசைன் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரலாக அதில் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது பேக்கு லென்த்து வந்து அந்த ஸ்டிச்சிங் எதோட போகும், எந்த அளவுக்கு நமக்கு டிசைன் வரும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஓரலாக வந்து நீங்கள் அதில் ஒரு ட்ரா பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குற மாடலுக்கும் நம்ம போடுற மெஷர்மெண்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் வரும். அதனால் அதுவும் இதுவும் பார்க்குறக்கு டிசைன் வேணால் ஒன்றா இருக்கலாமே ஒழிய அதனுடைய ஷேப்பு அந்த பொசிஷன் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு மாறி தான் வரும். அதனால் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பேக் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எந்தெந்த இடத்துல அந்த டிசைன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஓரலாக ஒரு ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேக் தட்டு அளவுக்கு நம்ம நெக்கு அந்த ஷோல்டர் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம நெக்கு வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கேன்வாஸ் வச்சு நீங்கள் அயன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து வெளியில் வந்து அந்த ஒயிட் கேன்வாஸ் தெரியும். அந்த மாதிரி வர மெட்டீரியலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனிங்கில் அதே சேம் கலர் லைனிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல் வந்து அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது நான் நெக்குடைய ஷேப் வந்து அந்த கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஒரு டீப் ரவுண்டு தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவுக்கே, அதாவது கிட்டத்தட்ட 1.25 அல்லது 1.5 இன்ச் அளவுக்கு அதில் வந்து பேட்ச், அதே ரவுண்ட் பேட்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம எப்படி கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து கேன்வாஸும் யூஸ் பண்ணியிருக்கோம், பார்டர் மாதிரி பார்டர் பைப்பிங்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நார்மல் பைப்பிங்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் 2.25 வந்து உங்களுக்கு நெக்கோட அகலம் வருது அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் வெட்டும்பொழுது 3 இன்ச்சு வச்சு வெட்டிக்கோங்க. அதே மாதிரி அந்த சென்ட்ரு போர்ஷன் எப்பவும் சொல்கிற அதே இதுதான். அந்த சென்ட்ரு போர்ஷனில் இருக்க அந்த நெக்கோடைய இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து வந்து விரிஞ்சு போகாமல் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக இந்த கேன்வாஸோடைய அளவு எவ்வளவோ அதே அளவுக்கு ஒரு நாச்சு, அதாவது 2-3 டைப்பாக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நெக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நமக்கு வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் பேட்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த ஷேப்புக்கும் ஒரு கேன்வாஸ் வெட்டும்போது பேஸ்ட்டு, அதாவது ஸ்டார்ச்சுங்கிற அந்த பசை வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணணும். ஏன்னா நம்ம அயன் பண்ண போகிற பொசிஷன் வந்து நீங்கள் ரைட் சைடு வச்சுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு மாற்றி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆப்போசிட் சைடில் போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் மேலே பேட்ச் பண்ணுறது எல்லாமே அந்த பசை வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் டைமண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு எப்படி வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி ஒரு பார்டர் கொடுக்குறனால அதிலிருந்து அந்த ஃப்ளவர் தெரிகிற மாதிரி, பெட்டல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாஃப் ரவுண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதனுடைய பேசிக் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படிங்கிறத வச்சு இன்னொரு கேன்வாஸில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை இது கட் பண்ணதையே அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப் ஏதாவது மாறணுமா, ஏன்னா உள்பக்கம் இது மட்டும்தான் இதில் நமக்கு மெயின். ஏன்னா அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால
அந்த உள்பக்க ரவுண்டு மட்டும் நமக்கு மெயினாக வேணும். அதுக்கப்புறம் பெருசாக வேணுமா அந்த அளவுக்கு நம்ம சைடில் வந்து டாட் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு பிடிக்க மாட்டோம். சைடு வந்து நம்ம அந்த 3 ஸ்டிச்சு சைடு க்ளோசிங் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து உள்ளே போயிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப உள்ளே தள்ளி வந்துட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து உள்ளே மறைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இது பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையானது வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் லைனிங் கிளாத்தில் வச்சு இதை அயன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சைடில் வைக்கிற பேட்ச் வந்து உங்களுக்கு அந்த பிளாக்கு வந்து சைடில் கொடுக்குறனால அந்த பிளாக்கில் வர பாலிகாட்டன் அல்லது சில்க் காட்டன் எந்த மெட்டீரியல் நீங்கள் மேட்சிங்காக வாங்கி வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நம்ம இது பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த கேன்வாஸை ஒட்டி மேலே அந்த டிரான்ஸ்பரண்ட்டான அந்த கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நான் இந்த தையல் போடுறேன். எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா சேம் கலரில் வந்து நீங்கள் லைனிங் வந்து நீங்கள் அதில் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே வந்து தெரியும். அதே மாதிரி வேறு ஆப்போசிட் கலர் வேணும் அப்படின்னா கூட உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுல வந்து அந்த நெட்டு மாதிரி இருக்க பொசிஷனில் வந்து உங்களுக்கு வேறு கலர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் லைனிங் வந்து வேறு கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பைப்பிங் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஓரம் வந்து உங்களுக்கு மடிச்சு அடிக்க தேவையில்லை. ஏன்னா இது உள்பக்கம் போயிடும். இல்லை உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் மடித்து அடித்து தான் வைக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வடித்து தையல் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் த்ரெட்டு வச்சும் வச்சுக்கலாம். த்ரெட்டு இல்லாமையும் கூட நீங்கள் வந்து அதில் வந்து பைப்பிங் வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கைடு அளவுக்கு நான் வந்து விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கிளாத்து தேவையில்லை. இது அப்படியே மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பைப்பிங் மாதிரி இருக்கும். இதையே நீங்கள் உள்ள த்ரெட்டு கொடுத்தும் நீங்கள் வைக்கலாம். கரெக்டாக ஒரே அளவு அந்த கேன்வாஸ் இருக்கிறனால ஒரே அளவு திக்னஸில் நீங்கள் அதை நல்லா த்ரெட் பைப்பிங் மாதிரியே நீங்கள் வந்து அதை உள்ளே தள்ளி திருப்பி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பைப்பிங் வச்சா அந்த இடத்துல ஈஸியாக இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பிங் நீங்கள் வச்சுக்கலாம்.
இது நம்ம யூஸ்வலாக சுடிதாருக்கு எல்லாம் வைக்கிற அதே மாதிரியான பைப்பிங் மெத்தடு தான். அதில் வந்து அந்த ஆரஞ்சுக்கு அது கான்ட்ராஸ்ட்டாக அந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ அந்த பைப்பிங் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இது ரவுண்ட் ஷேப்பில் வச்சாலும் உங்களுக்கு அந்த பார்டர் அப்படியே வரும். உள்ளே வேறு ஏதாவது நெக் டிசைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் இந்த டிசைன் அப்படியே உங்களுக்கு வரும். எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரியான நெக் டிசைன் கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குமே நான் வந்து மேலே வந்து ஒரு லைனிங் கொடுத்து தான் நான் அதில் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி வைக்கிறேன். 4 இன்ச்சு ஒரு கைடு வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் அதில் வந்து கிளாத்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இதை அது மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலே வந்து இந்த பிளாக் இதை வச்சு தைக்கிறது ஈஸியாக இருந்தாலும் அப்படி தைக்கலாம். இல்லை நீங்கள் திருப்பி வச்சு கிளாத்தை வந்து மேலே ரொட்டேட் பண்ணி தைக்கிறதுனாலும் தைக்கலாம். எப்படி உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து நம்ம நார்மலான பைப்பிங் தான் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நம்ம த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி தைக்கிறது எல்லாமே நம்ம பைப்பிங்குன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி பார்டர் மாதிரி நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பி வைக்கிறத வந்து நம்ம பார்டர்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் வச்சு தைக்கிறது, இந்த மாதிரி நார்மலாக லைட்டாக ஒரு பீடிங் தெரியுது அப்படின்னா அதை நம்ம பைப்பிங்குன்னு சொல்லி நம்ம அதை வழக்கப்படுத்திக்கிட்டோம். அதே மாதிரி பார்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே நம்ம பார்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணி அதுதான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்டர் பைப்பிங் அப்படின்னா திக்னஸாக இருக்கிறது, பைப்பிங் அப்படிங்கும்போது த்ரெட் வச்சு வைக்கிறது இல்லை நார்மலாக வைக்கிறது, இதை வந்து நம்ம பைப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் டோட்டலாக பார்த்தா எல்லாமே பீடிங் பைப்பிங் அந்த மாதிரியான அந்த இதுதான் வரும். எப்பவும் போல் பேக் வந்து நான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரியான பேட்ச் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்குமே பேக் சைடு வந்து நான் அடித்து தான் திருப்புவேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வந்து எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ, இல்லை கீழே பேட்ச் பண்ணி அடித்து திருப்புறது தான் உங்களுக்கு ஈஸி அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கோல்டன் கலர், லைட் கோல்டன் கலரில் வந்து இது வந்து ஒரு டிஷ்யூ மெட்டீரியல். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த ஒரு கலர்ஸுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா சாரியில் வந்து அட்டாச்சு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான் இருக்கும், மேட்சிங்காக இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி அதில் இருக்க கலர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது பார்க்குறக்கு அந்த சாரீக்கு வந்து ரொம்ப ஒரு மேட்சிங்கான ஒரு ப்ளவுஸாக வந்து உங்களுக்கு தெரியும். கரெக்டாக சென்டர் லைன் போட்டுக்கோங்க. அதில் நல்லா நகத்தில் அமுத்தி க்ரீஸ் மாதிரி அந்த லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பேட்ச் பண்ணும்போது கன்ஃபியூஸ் இல்லாமல் அந்த சென்டர் கரெக்டாக வரும். இப்போ உள் பக்கமாக வச்சு நம்ம அதை மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். இது வந்து ரொம்பவே கொஞ்சம் டீப் நெக்கு தான், 10.5 இன்ச்சஸ் வர மாதிரி. உங்களுக்கு எந்த லென்த்து வருதோ இறக்கம் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டவுட் வர்றதுக்கு போது உங்களுக்கு அந்த நீங்கள் சென்டரில் கட் பண்ண பீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அகலம் வந்து உங்களுக்கு வேரியேஷன் வராது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கேன்வாஸை அதை கரெக்டாக உள்ள நெக்கு வெட்டி வெட்டி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு நெக்கு விரிஞ்சிடக்கூடாது, அந்த அகலத்தில் வித்தியாசம் வந்துடக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக சென்டர் வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம அதை வந்து கட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறனால அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக கேன்வாஸை ஒட்டி தையல் போடுங்க. கேன்வாஸும் கரெக்டாக அந்த மெட்டீரியலும் இருக்க இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே நீங்கள் தையல் போடுங்க. கேன்வாஸ் மேலே போட தேவையில்லை, ஏன்னா அது ஃபோல்டு பண்ணும்போது ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் அந்த கேன்வாஸை ஒட்டி கீழ்ப்பக்கமாக துணியில் தையல் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி மேல் பக்கமாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுலேயும் அப்படி தான், உங்களுக்கு எந்த சைடு திருப்பி தையல் போட்டால் கீழே இருக்க லைனிங் வந்து மேல் பக்கம் வராதோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து தையல் போடுங்க. ஏன்னா கீழே இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட் கலராக இருக்குது. அதனால் உங்களுக்கு கீழே இருக்க மெட்டீரியல் மேல் பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது பார்க்குறக்கு அவ்வளோ இதாக இருக்காது. ஏன்னா லைனிங் அப்படிங்கும்போது சீக்கிரம் ஃபேட் ஆகும். அதனால் கீழே இருக்க லைனிங் வந்து மேல் பக்கம் வராதபடிக்கு நீங்கள் வந்து அந்த இதை வந்து நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீடில் அளவு தையல் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் வந்து தையல் போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடு வந்து கிளாத் வந்து வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற தையல் நெக்கை ஒட்டி அந்த தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த தையல் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அவுட்டரில் வந்து அந்த பிளாக் மேலே இல்லாமல் உள்ளே வந்து அந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தில் வந்து என்ன த்ரெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் மேலே தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற பார்டருக்கு வந்து நான் வந்து லைனிங் வைக்கல, அதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணி, ஏன்னா இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் வைக்கிற அளவுக்கு ஃபினிஷிங் வராது. இருந்தாலும் நம்ம வந்து அதில் பார்டர் வந்து சைடில் மடித்து அடித்து அதே மாதிரி அப்படியே வந்து நான் பேட்ச் பண்ணுறேன். கரெக்டாக ஆம்ஹோலில் அது எந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு 2 ஒன்றா வச்சு மார்க் போட்டு லைன் போட்டு நீடில் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பக்கமும் ஈவனாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்க அதிலே வந்து உங்களுக்கு அந்த பார்டரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து அடித்து திருப்பி வைக்கிறது தான் உங்களுக்கு ஈஸின்னா நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒன் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிசுறு இருக்க பக்கம் நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம், அந்த தையலோடு நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரும். அதில் என்ன ஷேப் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த ஷேப்புக்கு அதே மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் தையல் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேட்ச் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே உள்ளே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த பிசுரெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் கவர் ஆயிரும்.
இப்போ அதில் வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி உள்ளே வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம ஒரு பேட்ச் வந்து சின்னதாக பண்ணிக்கலாம். ஏன்னா அது எம்டியாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது. அதில் வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கொயர் பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு ஸ்கொயர் இருந்தால் போதும். 1.5 இன்ச்சு நீளம் 1.5 இன்ச்சு அகலம் இருந்த அளவுக்கு நீங்கள் அதை வெட்டிட்டு அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனை உள்ளே மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஏன் அந்த எண்டை கவர் மடிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஆப்போசிட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி நிறுத்தியிருப்பீங்க. மறுபடியும் அந்த ப்ரெஷர் ஃபுட்டை எடுத்து உள்ளே பண்ணும்போது அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு மாறும். அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு அதை ஒட்டின மாதிரி வராது. அதனால் நீங்கள் அந்த கரெக்டாக எந்த இடத்துல அந்த முக்கோணம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து ஃபோல்டு பண்ணியே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பிசுறு வந்துச்சு அப்படின்னா நீடில் வச்சு உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. கடைசியாக வரும்போது 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு கரெக்டாக வேணுமோ அந்த அளவுக்கு தள்ளி விட்டுட்டு மீதியை வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு பிளாக் கலரில் வந்து ஒரு இது வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அது மேலே வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தா ஆரஞ்சு கலர் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிளாக் கலர் வச்சு நீங்கள் ஒரு பார்டர் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அடித்து திருப்பி நீங்கள் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன் சைடு அடித்து அப்படியே வச்சு நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பேட்ச் இது பண்ணும்போது நீங்கள் அந்த தையல் போட்டிருக்கிறதோட ஃபோல்டு பண்ணி அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தையல் போடணும். அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம தையல் போடணும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் இருக்கிறனால உங்களுக்கு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை மடித்து தையல் போட முடியும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தையல் இல்லாதனால எந்த அளவுக்கு எந்த இடத்துல வேணுனாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது பெண்ட் ஆகி அதாவது எக்ஸ்பெண்ட் ஆகும். சுருக்கி வைக்கணுன்னாலும் சுருக்கி வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறனால தான் ஃபஸ்ட்டு தையல் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஈஸியாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து நம்ம வந்து ஒரு டீப் நெக்கு இதுக்கு அந்த சாரீக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம அதில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் இப்போ இருக்க அதே அந்த டிஷ்யூ மெட்டீரியல் மேலே இந்த டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல் நம்ம பேட்ச் ஒர்க்குக்காக வாங்கியிருக்க அந்த மெட்டீரியல் அப்படியே ஸ்லீவ் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அதில் கொடுத்துருக்க பார்டரை வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து கோல்டு கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு தெரியும் போது அது வந்து பார்க்குறக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். இந்த முக்கோணம் அந்த ஷேப்புக்கு கீழே வந்து நம்ம பீடு வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இன்னும் எந்தெந்த இடத்துலலாம் உங்களால் எனக்கு வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால இதுக்கு மேலே என்னால் டெக்கரேட் பண்ண முடியல. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணி இந்த லைன்ஸ்லேயே இல்லை அந்த இதில் எல்லாமே இன்னும் ஏதாவது பீட்ஸ் வச்சு ஸ்டோன் வச்சு எக்ஸஸாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி லேஸ் இந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும்.
எப்போவுமே அந்த ஹோலில் ரெண்டு த்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த இது வந்து பீடு வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ரெண்டு இது போட்டு நீங்கள் பேக் சைடில் வந்து ஒரே ஒரு சுத்து நாட்டு மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி மேலே ஸ்ட்ரைட்டாக இருந்து பார்க்கும்போது பீடு சாஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஹோலும் த்ரெட்டும் தெரியக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அதை திருப்பி டேர்ன் பண்ணி வச்சு நீங்கள் நூலை வந்து மேலே எடுக்கணும். அதே மாதிரி பீடுக்கு தகுந்த மாதிரியான மேட்சிங் த்ரெட்டு போட்டுக்கோங்க. வேறு கலர் போட்டிங்கன்னா அந்த இடத்துல த்ரெட்டு மட்டும் தனியாக தெரியும். அதனால் அது என்ன பீட் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு வந்து நீங்கள் த்ரெட்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாய்வாக இல்லாமல் அதை கரெக்டாக மேலே தூக்கி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு த்ரெட் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த கேப்பும் அந்த ஹோலும் உங்களுக்கு தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக் போர்ஷன் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.